இன்ஸ்டாகிராமையே இப்போ யார் கலக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த தாத்தா தான். இந்த முத்து தாத்தா இப்போ இன்ஸ்டால வேற லெவல்ல ட்ரெண்டிங்ல இருந்துட்டு இருக்காரு. முத்து தாத்தா அவருக்கு தெரிஞ்ச மாதிரி வீடியோஸை பண்ணி இன்ஸ்டால போஸ்ட் போட்டுட்டு இருந்தாரு. கோபி சுதாகர் ஒரு நாள் அவர் வீடியோவை கலாய்ச்சி ஒரு வீடியோ போட்டுட்டாங்க. அது வரைக்கும் 30 நாளுக்கு ஒரு ஃபாலோவர்ஸ்னு ஏறிட்டு இருந்த அவரோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல்ல இப்போ ஒரு நாளைக்கு 30க்கு மேல ஃபாலோவர்ஸ் சரன்னு ஏற ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ நிறைய பேர் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நேமை போட்டு வீடியோ பண்ணி கொடுக்க சொல்லி மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவரும் அதுக்கு ஓகே சொல்லி ஒவ்வொரு வீடியோக்கும் 10 ரூபா சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ப்ளீஸ் உங்களுக்கு தேவைன்னா மட்டும் நீங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, ஒரு வீடியோவுக்கு நான் 100 ரூபா சார்ஜ் பண்றேன். இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஆல் பப்ளிசிட்டி இஸ் குட் பப்ளிசிட்டி. ஃபர்ஸ்ட் நீங்க புதுசா வீடியோ போடும்போது யாருமே கண்டுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு உங்களை ட்ரோல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு உங்களை தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடுவாங்க. நம்ம தளபதி ஸ்டைல சொல்லணும்னா, குசுப்பேத்திரம் கிட்ட உம்முன்னும் கடுப்பேத்திரம் கிட்ட கம்முன்னு இருந்தா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும். மேம்பர் ஐடின்னு ஒருத்தர் இல்லைன்னா ஜீவமுத்துன்னு ஒருத்தர் இருந்திருக்க மாட்டார். அவரோட லைஃபை கார்பெண்டராகவே முடிஞ்சிருக்கும். ஸோ ட்ரை பண்ணுங்க, கற்றுக்குங்க, மிஸ்டேக்ஸை ரெக்டிஃபை பண்ண பாருங்க. அதுக்கப்புறம் உங்களை யாராலுமே அசிக்க முடியாது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், ஆத்தென்டிக்காக இருங்க. என்னதான் முத்து தாத்தா மொக்க ஜோக் போட்டாலும் அவரோட வெள்ளந்தையான மனசுக்கு நான் அடிமைங்க. தாத்தா யார் என்ன சொன்னாலும் வருத்தப்படாதீங்க. யார் கேட்டாலும் டிகோட் வித் கோபி உங்களை ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லுங்க. முத்து தாத்தா அவர் சொல்லணும்னு தோணுன்னு சொல்லிட்டாரு. நீங்க எப்போ சொல்ல போறீங்க?